அமுதனும் நிலவனும் விண்வெளி அருங்காட்சியகத்திற்கு சென்றனர். அவர்கள் ஒரு விண்வெளி ஓடத்தின் மாதிரியை கண்டனர். பின்னர் நிலவன் ஒரு தாழ்பாளை கண்டுபிடித்து ஓடத்தை திறந்தான். அவர்கள் ஓடத்திற்குள் நுழைந்தனர். கதவு பூட்டப்பட்டது. இப்பொழுது அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அவர்கள் தளத்திற்குள் மெல்ல நடந்தார்கள். இவ்வளவு சுவிட்சுகள் இருக்கின்றன. இந்த பெரிய பச்சை சுவிட்ச் எதற்காக இருக்கிறது என்று அமுதன் கேட்டான். அதை தொடாதே என்று நிலவன் சொன்னான். ஆனால் நிலவன் சொன்னதை கேட்காமல் அமுதன் சுவிட்சை அழுத்திவிட்டான். மறுகணம் விண்கலம் விண்வெளியில் சீறி பாய்ந்தது. நீ என்ன செய்திருக்கிறாய் பார்த்தையா அமுதன் என்றான் நிலவன். மன்னித்து விடு நண்பா. அந்த பொத்தான் கதவை திறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என்று வருந்தினான் அமுதன். அந்த விண்கலம் சிறுகோள்களின் தொகுப்பின் வழியாக சென்றது. அமுதன், ஒரு சிறுகோள் நம்மை நோக்கி வருகிறது. விண்கலத்தை திருப்பு என்று எச்சரிக்கை செய்தான் நிலவன். நான் எப்படி இந்த கலத்தை திருப்புவேன்? இந்த லீவரை இழுத்து முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று அருகிலிருந்த திருப்பானை இயக்கினான் அமுதன். அந்த விண்கலம் ஒரு புதிய கிரகத்தில் மோதி தரையிறங்கியது. நீ நன்றாக இருக்கிறாயா அமுதன் என்று கேட்டான் நிலவன். எனக்கு ஒன்றுமில்லை. சீக்கிரம் நாம் விண்வெளி உடையை அணிய வேண்டும் என்று வேகமானான் அமுதன். அவர்கள் உடைகளை தேடி ஓடினார்கள். நிலவன் பச்சை விளக்குகள் விண்கலத்தை நோக்கி வருவதைக் கண்டான். நிலவன், அந்த விளக்குகளை பார்த்தியா? அது நம்மை நோக்கி வருகிறது என்றான் அமுதன். ஆமாம், அவை அனைத்தும் நம்மை சுற்றியுள்ளன. அந்த விண்கலம் மிகப்பெரியது. நாம் நமது உடைகளை அணிவோம் என்று பதில் சொன்னான் நிலவன். பெரிய விண்கலத்திலிருந்து வந்த வேற்று கிரகவாசிகள் ஜன்னல்களை உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தனர். தயவு செய்து பயப்படாதீர்கள். உங்கள் விண்கலத்தில் ஒரு பிரச்சனை உள்ளது. நாங்கள் அதை சரி செய்கிறோம். இங்கு இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று ஒரு ஏலியன் பேசியது. இது உங்களுக்கு எப்படி புரியுது? இது சாத்தியமா? நீங்கள் எங்கள் மொழியை எப்படி பேசுகிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டான் அமுதன். உங்கள் மனதை படித்து அதை பயன்படுத்தி உங்கள் மொழியை பேச முடியும் என்று மற்றொரு ஏலியன் பதில் கூறியது. வேற்று கிரகவாசிகள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அறையை கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் தங்கள் உடைகளை கழற்றி ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். தயவு செய்து இங்கே ஓய்வெடுங்கள். இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்கள். அவை உங்கள் உணவை போலவே இருக்கும் என்று ஏலியன் ஒன்று சில மாத்திரை வடிவில் உணவை கொடுத்தது. நண்பர்களே, எழுந்திருங்கள். உங்கள் விண்கலம் தயாராக உள்ளது. உங்களுடைய அணிந்து கொண்டு நீங்கள் உங்கள் கிரகத்திற்கு போக வேண்டிய நேரம் இது என்று ஏலியன் கூறியது. உங்கள் உதவிக்கு நன்றி. நீங்கள் எங்களுடன் பூமிக்கு வருகிறீர்களா என்று தங்களுக்கு உதவி செய்த ஏலியன்களை அமுதனும் நிலவனும் பூமிக்கு அழைத்தனர். நேரம் வரும்போது நாம் சந்திப்போம் என்று ஏலியன்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றது.